அனைவருக்கும் நற்காட்சி. ஜெய் ஜினேந்திரா. மிக அருமையானது ஒரு தத்துவ வகுப்பு. திச்சிக்க திச்சிக்க தத்துவ வகுப்பு எடுக்க முடியும் அப்படிங்கறத சாஸ்திரியார் ஐயா மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பொதுவாவே தத்துவம் அப்படின்னாலே ஐயோ தத்துவமா பிலாசபியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தத்துவத்தையும் திச்சிக்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர் உருவாக்கி இருந்தாரு. மிக அருமையான ஒரு உரை. எடுத்த உடனே அதாவது பொதுவா சமணம் என்றாலே அந்த நமோகார மந்திரத்தை தான் முதல்ல பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நமோகார மந்திரத்தின் விளக்கத்தின் துவங்கி மிக அருமையான ஒரு உரையின் துவக்கமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு துவக்கத்துக்கு முன்னாடி முதல்ல இறைவணக்கம் பாடிய செல்வி சுதஞ்சனாவுக்கு மிக்க நன்றி. அழகான ஒரு வரவேற்புரை அளித்த செல்வி பக்தாமரா பாகுபலிக்கும் ஒரு நன்றி. இவ்வளவு நேரம் போனதே தெரியல அப்படின்னா கூட அதனை அமர்ந்து காதார கேட்ட அந்த அனைத்து பவ்யர்களுக்கும் மிக்க நன்றி. ஐயா சொல்லும் போது அந்த நமோகார மந்திரத்தை தொடர்ந்து இந்த மும்மணி, அதாவது தலைப்பே பாத்தீங்கன்னா மும்மணி வழியில் முக்தி நேரி அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த மும்மணி நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம், அது ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பிரித்து முதலில் நற்காட்சியிலிருந்து துவங்கினாரு. தத்வாத சூத்திரத்துல சொல்ற மாதிரி தத்வார்த்த சப்தானம் சமயக் தரிசனம் என்று தத்துவ அர்த்தங்கள் 7 தத்துவத்தையும் அர்த்தங்களை பிரித்து உணர்வது நற்காட்சி என்று சொல்லி, அது சமயச்சாரத்திலிருந்தும் அருங்கலச்செப்பிலிருந்தும் அதற்கு உதாரணங்களை கூறி மிக அருமையாக நற்காட்சிங்கிறது ஒவ்வொரு நோக்குலையும் நற்காட்சின்னா என்ன, மோட்சத்துக்கு முதல் படி நற்காட்சி. ஆனா அந்த நற்காட்சியோடைய இதை எப்படியெல்லாம் எந்தெந்த கோணத்துல எல்லாம் பார்க்கலான்னுட்டு சொல்லியிருந்தாரு. தேவசாஸ்திர குரு, அதாவது வித்தியாத்வம் இல்லாத உண்மையான தேவசாஸ்திர குரு மீது அறிந்து நம்பிக்கை கொள்வதுதான் நற்காட்சின்னு ஒரு கோணத்திலையும், அதுக்கப்புறம் ஆபாபர ஸ்ரத்தானம், அதாவது ஆன்ம பொருள் வேறு உடல் வேறு உயிர் வேறு என்று அறிந்துவது ஒரு நற்காட்சியின் இன்னொரு கோணமாகவும், ஆத்ம ஸ்ரத்தானம் ஆத்மனை நோக்குதல் ஒரு நற்காட்சி ஒரு கோணத்தில் நற்காட்சி என்று, ஒவ்வொரு கோணத்திலும் நற்காட்சி எப்படி பார்க்கப்படுகிறது, நற்காட்சி என்பது என்ன என்பதை மிக தெளிவாக அழகாக அறியும்படியாக விளக்குனாரு. இந்த ஆன்ம நிலை உணர்வதற்கு ஃபர்ஸ்ட் ஆகமங்களை அறிய வேண்டும். ஆகமம் நமக்கு சொல்லி சென்ற அறத்தை நம்ம முறைப்படி தெரிந்து கொண்டு அதன் மீது நம்பிக்கை கொள்வதுதான் நற்காட்சி அப்படிங்கிற. அது சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை நம்பிக்கை கொள்ளணும். அது மேல எந்த ஒரு ஐயப்பாடும் வராமல் அது நம்பிக்கை கொள்வது நற்காட்சி அப்படின்னு சொன்னாரு. அருங்கலச்செப்பில் நற்காட்சியுடைய 8 அங்கங்கள் குறிப்பிட்டிருக்கிறது, அதையும் தெளிவாக சொன்னார். ஐயமின்மை தொடங்கி அறம் பரப்புதல் வரையான 8 அங்கங்களையும் மிக அழகாக உதாரணங்களோடு அருங்கலச்செப்பில சொன்னபடியே அழகான உதாரணங்களோடு எடுத்துரைத்து அதையும் கூறி சென்றாரு. அது மட்டும் இல்லாம 8 வகை மதங்கள் பற்றியும் சொன்னார். அந்த செருக்கு இல்லாமல் இருப்பார்கள், அவர்கள் தான் உண்மையான முனி, வித்தியாசம் இல்லாதவர்கள் தான் உண்மையான முனி, அந்த பகவானை தான் நாம் வணங்க வேண்டும். பொதுவா நம்மளுடைய சமணத்துல இந்த தனி மனித வழிபாடு, லார்ட் வர்ஷிப் அப்படிங்கிறது இருக்காது. அது ஏன் அப்படின்றதையும் தெளிவா சொன்னாரு. ஏன்னா பகவானை வணங்குவது அந்த பகவான் நமக்கு இன்னல் வரும்போது காப்பாற்றுவாருன்றதுக்காக கிடையாது. நமக்குள்ள இருக்க ஆன்மாவும் அந்த பகவான் நிலை அடைவதற்காக தான் நம் பகவானை வணங்குகின்றோம். அவர் காட்டிய நெறியை பின்பற்றி நாமும் பகவான் ஆகும் வழியை கடந்து செல்ல வேண்டும், நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் சமணத்துடைய முழு கோட்பாடே. அதை மிக அருமையாக தெளிவாக எடுத்துரைத்து, பிறகு நல்ஞானத்தையும் மிக அருமையாக அந்த 5 வகை ஞானங்கள், அதுல எது பிறவிகளுக்கு இருக்கும், கேவல ஞானம் அடைவதற்கு என்ன வழி என்று அருமையாக எடுத்துரைத்தார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பிலும் இனிமையாக இருக்கும். இந்த 1.5 மணி நேரம் போனதே தெரியல. இன்னும் இதை விட அருமையான பல கருத்துகளோடு பல அருமையான வகுப்புகள் நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. இதே போன்று, அதாவது இன்டர்நெட் சரியா வரல அப்படின்னு சொன்னாரு.
இன்டர்நெட் வரவில்லை என்றாலும் உங்களுடைய குரல் மூலமாகவே வந்து எங்களுக்கு மிக அருமையான ஒரு உரையை வழங்கினீர்கள். அதற்கு மிக மிக நன்றி. இந்த நன்றியுரை வழங்கும் நல்வாய்ப்பு நல்கியமைக்கும் மிக்க நன்றி. மகராசன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தற்காட்சி ஜெய் ஜினேந்திரா. மும்மணி ஒளிரட்டும், சமணம் தழைக்கட்டும். நன்றி. வீடியோ பார்த்தீங்களா? பயனுள்ளதா இருந்துச்சா? இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. தேங்க்யூ.